ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய வல்லவன் ரஹ்மானை போற்றி புகழ்ந்து நற்குணங்களுக்கெல்லாம் முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்டிய நம் உயிரிலும் மேலான தலைவர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, அல்லாஹுடைய மிக பெரும் அன்பின் காரணமாக புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை அடைந்து அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் ரமலான் மாதத்தில் ஏனைய நாட்களை விட அதிகம் நன்மை செய்வதற்கு இறுதி பத்திலே, அதாவது ரமலான்ல ரசூலுல்லாஹ் வளமையான நாட்களை விட அதிகமாக நிறைய இபாதத்து செய்வதற்கு முயற்சி எடுப்பாங்க. ரமலான் ஏனைய நாட்களை விடவும் இறுதி பத்திலே அதை விட அதிகமாக நிறைய அமல்கள் இபாதத்துகள் செய்வதற்கு நிறைய முயற்சி எடுப்பாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அந்த அடிப்படையிலே அந்த சிறப்பான இறுதி பத்தையும் அடையக்கூடிய வாய்ப்பை ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கிறார். குடும்பத்தோட மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள் என்று அனைவரும் ஒன்றாக வந்து அல்லாஹ்வை வணங்கி அவனுடைய உபதேசங்களை கேட்டு பாவ மன்னிப்பு கேட்டு இந்த இரவுகளை அல்லாஹ்வுக்கு பொருத்தமான இரவாக கழிப்பதற்கு ரப்புல் ஆலமீன் நமக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருந்தால் முதலாவதாக அதற்கு நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பு சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே அல்லாஹு தாலா இந்த உலக வாழ்க்கையை நிரந்தரம் இல்லாத முடிவடையக்கூடிய ஒரு வாழ்க்கையாக தந்து இந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்பதை எல்லாம் அல் குர்ஆன் அஸ்-சுன்னாவின் மூலம் நமக்கு தெளிவாக வழிகாட்டி எச்சரித்து அற்பமான இந்த உலக வாழ்க்கையை நமக்கு தந்திருக்கிறார். ஒவ்வொரு முஃமினும் இந்த வாழ்க்கையை கழிக்கின்ற போது நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களையும் இது அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதா, நான் செய்கிற இந்த காரியம் மறுமையிலே அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை எனக்கு பெற்றுத்தருமா என்ற சிந்தனையோடு இருக்கணும். அந்த அடிப்படையிலே தொடராக 3 நாட்களுக்கு இந்த உபதேசம் நடைபெற இருப்பதால இஸ்லாமிய குடும்பங்களும் இளைஞர்களின் பங்களிப்பும் என்ற ஒரு தலைப்பு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பு சகோதரர்களே, தலைப்புக்குள்ள போக முன்னாடி ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்றேன். இப்ப நான் வரும்போது, அதாவது வாகனத்தை நிப்பாட்டிட்டு வரும்போது இன்னும் பல குடும்பங்கள் தொழுகைக்காக வர்றாங்க, வாகனங்கள்ல வர்றாங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டுதான் ஒரு இடத்தை தேடி வாகனத்தை பார்க் பண்ணிட்டு இறங்கி வரும்போது இன்னும் பல வாகனங்கள் வந்திருக்குது, பார்க் பண்ணுவதற்கு பக்கத்துல இடங்கள் இல்லாம இருக்குது. அப்ப இன்னொரு சகோதரர் வந்து என்னிடத்துல ரொம்ப மனவேதனையோட பேசினார். பாருங்க, எவ்வளவோ இடங்கள் இருக்குது, சரி கொஞ்சம் நாங்க அவதானிச்சு கொள்வதற்காக ஞாபகப்படுத்துறேன், யாரையும் குறை சொல்வதற்காகவோ அல்ல, விமர்சிப்பதற்கு அல்ல. தொழுகையிட ஆர்வத்துல நாம் என்ன செய்யறோம், வந்து குறிப்பா பைக்கல்ல வரக்கூடிய சகோதரர்கள் நம்ம பார்க் பண்ணும் போது கொஞ்சம் சிந்தனையோட இன்னும் 4 பேருக்கு பார்க் பண்ற மாதிரி கொஞ்சம் வசதியாக சிந்திச்சு நல்ல முறையில பார்க் பண்ணிட்டோம் என்றால் இன்னும் ஒரு வாகனம் வரும்போது அதற்கும் பார்க் பண்ணுவதற்கு அவங்களும் தொழுகைக்காகத்தான் வர்றாங்க, அவங்களும் குடும்பத்தோட வர்றாங்க. அப்ப இலகுவாக இருக்கும். ஏன்னா நான் பார்த்தேன், வரும்போது சில பைக்குகள் வந்து கார் மாதிரி நேரா அப்படி அடிச்சு வச்சிருக்குது. அவங்க கொஞ்சம் இப்படி இந்த பக்கமா அடிச்சாங்கன்னா இன்னொரு காருக்கோ 3 வீலுக்கோ இன்னொரு வேனுக்கோ பார்க் பண்ணலாம். இப்படி 3 பைக் கார் மாதிரி நேரா அடிச்சாங்கன்னா இன்னும் நிறைய வாகனங்களுக்கு பார்க் பண்ண முடியாம இருக்கும். அதை ஆரம்பமா ஞாபகப்படுத்திக் கொள்றேன். ஏனென்றால் எங்களுக்கு தெரியும், நிறைய பேர் இந்த இரவுகள்ல தொழுகைக்காக வருவாங்க. அவங்கள சங்கடப்படுத்தாமல் சரி நாங்க கொஞ்சம் சிந்தனையோட கரிசனையோட நடந்து கொள்ளும். அந்த அடிப்படையில அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே, இஸ்லாமிய குடும்பம் என்று சொல்றது இந்த தலைப்புல 2 பகுதி இருக்குது. ஆரம்பமா
ஏன் இந்த தலைப்பு தெரிவு செய்யப்பட்டதுன்னு ஒரு அறிமுகத்தை சொல்லிட்டு அதுக்குரிய காரணத்தை சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை ஞாபகப்படுத்தலாம்னு நினைக்கிறேன். முதலாவதாக, இப்ப நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சம காலத்துல அதிகமாக சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சரி, குடும்ப வாழ்க்கையிலையும் சரி, மாணவர்கள் கல்வியிலையும் சரி, இன்னும் பல ஏனைய எல்லா விடயங்களையும் எடுத்துக்கொண்டா சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து சரி, சாதாரண விஷயங்கள் இருந்து எல்லாத்துக்குமே இந்த கவுன்சிலிங் என்று ஒன்று நிறைய பேசு பொருளாக மாறி இருக்குது. அப்படியா இல்லையா? இப்ப நானும் குறிப்பா அந்த துறையோட சம்பந்தப்பட்டு என்னுடைய வாழ்க்கை இருக்கிறதால, கல்வித்துறையோட சம்பந்தப்பட்டு நான் பயணிக்கிறதால நிறைய அனுபவங்கள் இதுல இருக்குது. எந்த அளவுக்குன்னா, ஒரு சின்ன பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள சாதாரண ஒரு வாய்த்தக்கம், கணவன் ஒரு நல்ல கவுன்சிலிங் ஒன்று கொடுக்கணும், இல்லாட்டி சரி வராது. சரி, மனைவிக்கும் கணவனுக்கும் ஒரு சின்ன தகராறு, மனைவி தேடுறார் யாருக்கிட்ட கூட்டு போகலாம் கணவனுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு. கல்வியில மாணவர்கள் படிக்கும் போது புள்ள முதலாவது வந்த புள்ள திடீர்னு ஏதோ ஒரு சின்ன காரணம் ரெண்டாவது வந்துட்டு பெற்றோருக்கு பதட்டம். என்னடா நல்லா படிச்சுட்டு வந்த புள்ள திடீர்னு எங்கேயாவது நல்ல ஒரு கவுன்சிலரை தேடி பார்க்கணும். இந்த மாதிரி தான் கவுன்சிலிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்லல. இந்த தலைப்பு தெரிவு செய்யறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா, இன்றைக்கு குடும்பங்கள்ல பல இதுல இந்த கவுன்சிலிங் என்பது, அதுக்கு விளக்கம் நான் சொல்றேன், ஆனா அதை ரொம்ப அதிகமாக தலைக்கு மேல நினைச்சிட்டு ஏதோ அதுக்கு போன எல்லாத்துக்கும் தீர்வு அங்க மட்டும்தான் இருக்குது என்ற ஒரு சிந்தனையில் பல பேர் எதுக்கெடுத்தாலும் கவுன்சிலிங். ஆச்சரியம் என்னன்னா, வெளிநாட்டுல இந்தியால ஒரு சகோதரர் மிகப்பெரிய உளவியல் கல்லூரி வைத்து நடத்துறார். பல மாணவர்களுக்கு இது என்ன பயிற்சிகள் எல்லாம் கொடுக்கறாங்க. நிறைய நாளுக்கு எனக்கு என்னோட நல்ல தொடர்பு இருக்குது. நான் நிறைய நிகழ்ச்சிகள் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கிறேன் ஆன்லைன் மூலமாக. திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணாரு, ஜூம்ல ஒரு ஆன்லைன் கவுன்சிலிங் செய்யலாமான்னு கேட்டாரு. என்கிட்ட யாருக்கு? என் மனைவிக்கு தான் அப்படின்றாரு. இவரு மற்றவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கிறவரு, ஏனைய கணவன் மனைவி பிரச்சனையை தீர்த்து வைக்கிறவரு. ஆனால் அவர் சொன்ன காரணம் அது சொல்ல முடியாத வெளிப்படையா, ரொம்ப ரொம்ப சிம்பிள், வெரி சிம்பிள். நான் யோசிச்சேன், மனைவிக்குள்ள ஒன்னாவது இவருக்கு தான் கொடுக்கணும் போல. ஏனென்றா அந்த அளவுக்கு இன்றைக்கு இது ரொம்ப மலிஞ்சு போன மாதிரி இருக்குது. முதலாவது கவுன்சிலிங் உளவல ஆலோசனை, அவ்வளவுதான். ஒரு ஆலோசனை கொடுக்கிறது உள்ளத்துக்கு. ஜஸ்ட் இஸ்லாம் இந்த தலைப்பை நான் தெரிவு செய்யறதுக்கு காரணமே என்னன்னா, இன்றைக்கு அல்லாவையும் தூதரையும் விட கவுன்சிலிங்க மக்கள் நம்பிட்டிருக்கிறாங்க. இதுதான் உண்மை. சரி, குர்ஆனை சரியாக படித்தால் அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பவியல் எப்படி இருந்துச்சு, ரசூலுல்லாஹ் எப்படி வாழ்ந்து காட்டினாங்க என்பதை சரியாக படித்து மார்க்கமாக, பெற்றோர்களா இருக்கலாம், சரி பிள்ளைகளா இருக்கலாம், முதியவர்களா இருக்கலாம், சின்னவர்களா இருக்க, யாருமே ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை சரியாக ஒருத்தர் படிச்சு கொண்டாங்கன்னா, நல்ல முறையிலே அந்த ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை பின்பற்றினார்கள் என்றால், அங்க இருக்கிற எல்லாத்துக்குமே வழிகாட்டுதல். ஆகப்பெரிய ஏதாவது ஒரு நோயாகி மனநோய் ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டிய நிலைமைக்கு போனால் அங்க அதுக்காக கவுன்சிலிங்கோ அல்லது அதுக்கு அடுத்த கட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு போகலாம். ஆனா இன்றைக்கு சின்ன சின்ன விஷயங்கள் இருந்து குர்ஆன்ல எல்லாத்துக்கும் தீர்வு இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலே அத்தனைக்கும் வழிகாட்டுதல் இருக்கிறது. அதையெல்லாம் புறக்கணித்து விட்டு இன்றைக்கு ரொம்ப அதிகமாக இந்த பகுதிக்கு போறதை நாங்க பாக்குறோம். சரிதானே? அப்ப மாணவர்கள் மத்தியில சரி, பெற்றோர்கள் கூட்டிட்டு வருவாங்க, இவரை கவுன்சிலிங் பண்ணுங்க. என்ன காரணம்னு கேட்டா, படிக்கிறார் இல்ல, இவருக்கு ஞாபகத்துல நிக்குது இல்ல, கொஞ்சம் ஒழுக்கத்துல வீக்கா இருக்கிறார். பிள்ளைய கூப்பிட்டு ஏன் படிக்குது இல்லைன்னு தேடி ஆராய்ச்சி பார்த்தா பிரச்சனை பிள்ளைகிட்ட இல்ல, பிரச்சனை பிள்ளை இடத்துல இல்ல. பிள்ளை இடத்துல திறமை இருக்குது, படிக்கக்கூடிய அந்த பிள்ளைக்கு வீட்டில படிப்பதற்கு முறையான சூழல் இல்லை. எப்ப பார்த்தாலும் எல்லா குடும்பத்திலையும் இல்ல, அதிகமா இப்படி பண்ணுங்க கவுன்சிலிங் கூட்டிட்டு வர பல பேருடைய பிள்ளைகளோட கதைச்சு பார்த்தா ஏன் உங்களால படிக்க முடியாம இருக்குது?
வீட்டுல என்ன டைமுக்கு எழும்புறீங்க, என்ன டைமுக்கு படிக்கிறீங்க, என்ன பண்றீங்க, உங்களோட ஷெட்யூல் என்ன, அது சம்பந்தமா பேசி பார்த்தால் வீட்டிலே மார்க்கம் இல்லை. இதுதான் முதலாவது காரணம். தொழுகை இல்லை. சரி, கணவன் மனைவிக்கு இடையிலே சரியான புரிந்துணர்வு இல்லை. உமா பாப்பா எந்த நேரம் வீட்டுல சண்டையும் சச்சரவும் பிரச்சனையுமா இருந்துச்சுன்னு வைங்க, புள்ள மன ரீதியா தாக்கப்படும். பிள்ளைக்கு படிக்கிறதுக்கான அந்த சிந்தனை வராது, கஷ்டமா இருக்கும். அப்ப புள்ள கொஞ்சம் ஃபெயில் ஆகிற நேரம் பிள்ளைக்கு கவுன்சிலிங் பண்ணுங்கன்னு கூட்டிட்டு வருவார்கள். சரி, உளவல ஆலோசகர்களை தேடி கூட்டிட்டு போவார்கள். நான் என்ன சொல்ல வருகிறேன், நல்லா புரியுங்க. பேசிக் வாழ்வியல் வழிகாட்டு இஸ்லாம், குர்ஆன், சுன்னா. இந்த மார்க்கத்தை அனைவரும் சரியாக படித்து இஸ்லாமிய வரையறைகளோடு நாம வாழ்ந்தோம் என்றால், மார்க்க சட்ட திட்டங்களை பேணி வாழ்ந்தோம் என்றால், ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல்களை சரியாக பேணி வாழ்ந்தோம் என்றால் ரொம்ப 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 குறைஞ்சிருக்கும் எல்லா பிரச்சனைகளும். அந்த அடிப்படையில அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில 66வது அத்தியாயம் சூரா தஹ்ரீம் 6வது வசனத்துல, இப்ப நாம இந்த இடத்துல ஒன்று கூடி இருக்கக்கூடிய காரணம் என்ன, தொழக்கூடிய காரணம் என்ன, இந்த உபதேசங்களை கேட்கக்கூடிய காரணம் என்ன? அல்லாஹ்வை அஞ்சுறோம், சொர்க்கம் வேணும் என்று எதிர்பார்க்கிறோம், நரகத்திலிருந்து நமக்கு விடுதலை தேவை, அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேவை, அந்த ஒன்றுதானே. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல எப்படி சொல்லி காட்டுறாருன்னா, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள். அல்லாஹ் சாதாரணமா நீங்க நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் நீங்க சொல்லல. ஒரு ஆணுக்கு அவர் மார்க்கமாக இஸ்லாத்தோட குர்ஆன் சுன்னாவை கடைபிடித்து வாழ்றது எவ்வளவு முக்கியமோ, அதே போல தன் மனைவி, தன் பிள்ளைகள், தன் பெற்றோர்கள், தன் குடும்பம் இஸ்லாத்தை பின்பற்ற வேண்டியது அந்த ஆண். அதுலயும் அவர் கவனமா இருக்கணும். ஒரு தாய் அவங்க மட்டும் 5 நேரம் தொழுது, அவங்க மட்டும் நல்ல அமளிபாதத்தை செஞ்சு நான் சொர்க்கம் போறதுக்கு தயாராகிறேன், நான் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுறேன், அவங்க மட்டும் அப்படி வாழ்ந்துட முடியாது. தன்னுடைய பிள்ளைகளுடைய விஷயத்துல, தன்னுடைய குடும்பம் விஷயத்துல அவங்களுக்கு அக்கறை வேண்டும். அவர்களையும் நரகத்திலிருந்து காத்து நாம் எல்லாரும் குடும்பமாக சொர்க்கம் போகணும் என்று மூமின்கள் விரும்பணும். அந்த அடிப்படையில இஸ்லாமிய குடும்பம் எப்படி அமையணும், இது உண்மையாக ஒரு பரந்த நீண்ட விரிந்த தலைப்பு. 3 நாளுமே போதாது உண்மையாக. அதுல இன்னொரு பகுதியும் இருக்குது, இளைஞர்களின் பங்களிப்பு. அதை ஏன் தெரிவு செஞ்ச காரணம் அதை சொல்லிட்டு, சரி இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு பகுதியா நான் போறேன். அண்மையில ஒரு ஊருக்கு, நான் பேர் சொல்ல விரும்பல, ஒரு ஊருக்கு நான் ஒரு நிகழ்ச்சிக்காக பயணம் செஞ்சிருக்கிறேன். கொள்கைக்காக ரொம்ப ரொம்ப குர்ஆன் சுன்னாவுடைய ஏகத்துவத்தினுடைய வளர்ச்சிக்காக பல வருடங்களாக, கிட்டத்தட்ட 20-25 வருஷமாக ரொம்பவே தியாகம் செஞ்சு கஷ்டப்பட்டு ஊர்ல மிக மிக இன்னல்களை எல்லாம் அனுபவித்த ஒரு சகோதரர் நிகழ்ச்சி எல்லாம் முடிய பேசிட்டு இருந்தார். சொன்னார், நான் பல மனசுல பல கவலைகளை தாங்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறேன், எனக்காக பிரார்த்தனை செய்யுங்க கடைசியா நான் வரும்போது. அப்படி சொல்ற நேரம் அவர்கிட்ட கண் கலங்குது. நான் கிட்ட இவ்வளவு காலமா பல வருஷமா நான் வர்றேன், குத்துபாக்கு வர்றேன் போறேன், எத்தனையோ நாட்கள் சந்திச்சிருக்கிறேன், இப்படி உங்களை கண்டதே இல்லையே, ஏதாவது பிரச்சனையா? இல்ல ஒன்றும் இல்லைன்றாரு. ஆனா அவருடைய கண்ணால கண்ணீர் லேசா ஓடுது. திரும்ப சொன்னார், அமானிதமாக வச்சுக்கோங்க, நான் சொன்னதாக யார்ட்டையும் சொல்லாதீங்க. அதனாலதான் நான் யாரு பேரு ஊரு எதுவும் சொல்லல. ஆனால் இந்த விடயம் நமக்கு ரொம்ப பெரிய, இது முக்கியம் என்று நான் கருதுறேன், அதனாலதான் சொல்றேன். அவர் சொன்னார், 25 வருஷமா கொள்கைக்காக பாடுபட்டு என்னுடைய பிள்ளைகள் எல்லாரையும் மார்க்கத்தோட வளர்த்து ரொம்ப சிரமங்களுக்கு மத்தியில ஊர்ல கொள்கைவாதியாக வாழ்றதுக்கு பல எதிர்ப்புகள், பல பிரச்சனைகள் இருந்தும் பல தியாகங்களுக்கு மத்தியில பிள்ளைகளை எல்லாம் வளர்த்தெடுத்து நிறைய தேடி 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 என்னுடைய பிள்ளைக்கு கொள்கைவாதி என்று சொல்லி ஒருத்தருடைய குடும்பத்திலே தேடி திருமணம் முடிச்சு கொடுத்து,
சரி, அவர் யாரு? அவர் யாரு? அவர் அவருடைய ஊரிலே கொள்கையை வளர்ப்பதிலே மிகப்பெரிய தியாகம் செய்தவர், உச்சகட்டத்திலே இருந்தவர். அவர் நல்ல ஒரு வணக்கசாலி. திருமணம் முடிச்சு கொடுத்த பின்னாடி கொஞ்ச நாள் தான் பிரச்சனை, குடும்பத்துக்குள்ள சண்டைகள். இப்ப இவர் அழுகிறார், என் பிள்ளைக்கு வாழ்க்கையில பெரிய பிரச்சனை. என்ன காரணம் தெரியுமா? அவர் சொல்றாரு, நாம கொள்கைன்னு தேடி தேடி முடிச்சு கொடுக்கிறோம். யார? ஒன்று மணமகண்டையோ மணமகள்டையோ. வாப்பா கொள்கைவாதி, அவர் ஊர்ல பெரிய கொள்கையை வளர்த்தவரு, குர்ஆன் சுன்னால நல்ல உறுதியா இருக்கிறவர் என்று அதை பார்த்துதான் கொள்கைன்னு நாம முடிச்சு கொடுக்கிறோம். இங்க பார்த்தா புள்ளைக்கு எந்த கொள்கையும் தெரியாது, மார்க்கமே தெரியாது, தொழுகையே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையோட ஏன் பிள்ளை எப்படி வாழும்? சின்னத்துல இருந்து எவ்வளவு சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட மார்க்கத்திலிருந்து என் பிள்ளைகள் தவறிவிடக் கூடாது என்று பார்த்து பார்த்து வளர்த்தேன். இன்றைக்கு என் பிள்ளை தொழுகை இல்லாத ஒருத்தரோட வாழுது. இதுக்கு நான் என்ன செய்ய? எனக்கு விளங்குது இல்லை என்றார். அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே, இதனுடைய தாக்கம் ஆழமான கருத்து, சாதாரண விஷயம் அல்ல இது. நாம நம்முடைய இப்ப வளர்ந்து வரக்கூடிய இளைஞர் சமூகத்தை மார்க்கத்தோடு இணைத்துக் கொள்ளாவிட்டால், கொள்கையிலே குர்ஆன் சுன்னாவிலே அவர்களை தெளிவுபடுத்தாவிட்டால், அவர்களுக்கு இந்த குடும்பங்கள்ல சரியான ஒரு இடம் கொடுக்கப்பட்டு அவர்களும் மார்க்கத்துக்காக அவர்களுடைய பங்களிப்பை செய்ய தவறினால், நாம் இந்த உலகத்தை விட்டு வேண்டுமென்றால் மரணித்து விடலாம் லேசா. ஆனா மறுமையில அல்லாஹ்விடத்துல மாட்டிக்கொள்வோம். அல்லாஹ் பொறுப்புதாரிகள் என்ற அடிப்படையிலே நம்மிடத்துல விசாரிக்கிற நேரம், நாம எல்லாம் கொடுத்த பிறகு அவர்கள் வழி தவறுகிறார்களா? அது அல்லாஹ்வுடைய கையில. நூஹ் நபியுடைய மகனுக்கு கூட அல்லாஹ் மார்க்கத்தையே கொடுக்கல, காஃபிராகத்தான் மரணிக்க ஏற்பட்டுச்சு. அதான் ரப்புடைய கையில. ஆனால் பல பெற்றோர்கள் நாங்க பார்க்கிறோம், பாப்பா ஊர்ல ஜமாத்துல பள்ளியில நிர்வாகத்துல, உம்மா மார்க்கத்துல நல்ல ஒழுக்கத்துல சிறந்தவங்க, பிள்ளைகள்கிட்ட எதுவுமே இல்லை மார்க்கம் என்று சொல்வதற்கு. குர்ஆன் சுன்னா அடிப்படையிலே அவர்களுடைய வாழ்க்கை பேணுதலாக இல்லை. அந்த அடிப்படையிலே நாம ஒன்று நம்முடைய குடும்பத்தையும் குறிப்பாக இளைஞர்களோட சேர்த்து, சரி, சின்ன வயசுல இருந்து இப்ப வளர்ந்து வரக்கூடிய இளம் சமூகத்தை நல்ல ஒரு பாதையில அவர்களையும் வழிகாட்டி அவர்களையும் நம்மோட சேர்த்து, மத்த எல்லா விஷயங்கள்லையும் பிள்ளைகள் சேர்க்கப்படுறாங்க. ஒரு ட்ரிப் போறாங்களா குடும்பத்தால, இளம் வயசுல 18, 19, 20 வயசுல 15 வயசுல பிள்ளைகள் இருந்தா பிள்ளைகள் தான் முடிவெடுக்கிறது. எந்த வில்லாக்கு போறது, சரி, எங்க தங்குறது, அதெல்லாம் அவங்க அந்த விஷயங்கள் எல்லாம் அவர்கள் முன்னிலையில. ஆனால் மார்க்கம் என்று வரும்போது, குர்ஆன் சுன்னா என்று வரும்போது, பல குடும்பங்கள்ல அல்லாஹ் அருள் புரிந்த குடும்பங்களை தவிர பல குடும்பங்கள்ல இளைஞர்கள் ரொம்ப தூரம். சரி, ரமலான் காலங்கள்ல கூட பார்க்கலாம், உம்மாவும் பாப்பாவும் பள்ளிக்குள்ள தொழுறாங்க, பள்ளி வாசல் வரையும் வந்த பிள்ளை வெளியே நின்றுட்டு இருக்கு பல இடங்கள்ல. அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படி இல்லாமல் முழு குடும்பமும் இறையருளை பெறக்கூடிய குடும்பமாக இளைஞர்களையும் யுவதிகளையும் சேர்த்து சின்னவர்கள்ல இருந்து எல்லாரும் அமளிவாதத்தை செய்யக்கூடிய இரவுகளாக இந்த இரவுகளை நாங்கள் மாற்றிக்கொள்ளும். அன்பு சகோதரர்களை, அந்த அடிப்படையில முதலாவது ஒரு இஸ்லாமிய குடும்பம் இப்படி இருக்கிறது. அல்லாஹும் ரசூலும் காட்டித்தந்த முறைப்படி ஒரு இஸ்லாமிய குடும்பம் அமையணும். ஒருத்தர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லி கலிமாவா சொல்லிட்டாரு, அல்லது பிறப்பிலே இயற்கையா இஸ்லாத்துல தான் பிறப்பாங்க, முஸ்லிம் குடும்பத்துல பிறந்துட்டாங்க, இவங்க முஸ்லிம். இவர்கள் முஸ்லிம் தான் என்பதை எதை வச்சு முடிவு பண்றது? எது தீர்மானிக்கும் இவர்கள் உண்மையாகவே முஸ்லிம்கள் தான் என்று? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல் அஹ்துல்லதி பைனனா வ பைனக்கும் அஸ்ஸலாத். நமக்கும் அவர்களுக்கும், அவர்கள் என்ன யாரு? இறை மறுப்பாளர்கள். எங்களுக்கும் இறை மறுப்பாளர்களுக்கும் இடையில உள்ள ஒப்பந்தம் என்ன? அஸ்ஸலாத், தொழுகை. யார் அந்த தொழுகையை தவற விடுகிறாரோ அவர் காஃபிராகி விட்டார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க,
இந்த தொழுகையை தவறவிட்டால் அவர் காஃபிர் என்றா, என் குடும்பத்துல என் பிள்ளை எத்தனை நாள் தவறு விட்டா காஃபிர்னு தெரியாது. அதற்கு பல பேர் பல விளக்கங்கள் சொன்னாலும் எங்களுக்கு நேரடியாக ரசூலுல்லாஹ் இத்தனை நாள் தொழுகையை தவற விட்டா காஃபிர்னு சொல்லல. அப்போ ஒரு தொழுகையை தவற விட்டாலும் காஃபிரா தெரியாது, அல்லாஹு அலம். சரி, எத்தனை மாசம் தெரியாது. ஆனால் பல குடும்பங்கள்ல, குறிப்பா நான் சொல்ல வர்றது, நீங்க சிந்திச்சு பாருங்க. ஒரு ஆண் வேலைக்கு போறாரு, போயிட்டு நைட் வீட்டுக்கு வராரு. வந்த உடனே பிள்ளைகள் எல்லாம் சாப்பிட்டாங்களா, கிளாஸுக்கு போனாங்களா, ஹோம்ஒர்க் செஞ்சாங்களா, எல்லாம் அப்பா மரும் கேட்பாங்க. சரி, அல்லது இடக்கேட சரி எங்கேயாவது இருந்தா, வேலையில இருந்தா, ஆபீஸ்ல இருந்தா, தூரத்துல இருந்தா கால் பண்ணி பிள்ளைகள் சாப்பிட்டாங்களா, மனைவி இடத்துல நீங்க சாப்பிட்டீங்களா, சரி பிள்ளைகள் கிளாஸ் போனாங்களா, தூங்கிட்டாங்களா, பேசுவோம், இயல்புதான், எந்த தப்பும் இல்லை. எத்தனை வாப்பாமார் இவர் குடும்பத்துக்கு பொறுப்பா இல்லையா, குடும்பத்தினுடைய நிர்வாகியா இல்லையா, தலைவரா இல்லையா? இந்த தலைவருக்கு தலைமைத்துவ பண்பு சரியாக இருந்தால், இஸ்லாமிய குடும்ப தலைவராக அவர் அடிக்கடி எதை விசாரிக்கக்கூடியவரா இருக்கணும் தெரியுமா? பிள்ளைகள் சாப்பிட்டாங்களான்னு விசாரிக்கிற மாதிரி, வகுப்புக்கு போனாங்களா, வீட்டு வேலைகளை செய்தாங்களா என்பதை விசாரிப்பதை விட எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? 10 வயசை தாண்டின புள்ள இருந்தா 7 வயசுல இருந்தே தொழுமாறு ஏவுங்கள்னு ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. 10 வயசாகியும் தொழாவிட்டால் அடித்து சரி தொலை வைங்க என்பது ஹதீஸ். அப்ப 10 வயசாகியும் இவர் ஸ்காலர்ஷிப் கிளாஸ் போனாங்களான்னு கேட்க தெரிந்த வாப்பாக்கு புள்ள லுகர் தொழுந்துட்டா கிளாஸுக்கு போச்சுன்னு கேட்கறதுக்கு மறந்துட்டாரு. சரி, சாப்பிட்டுச்சா நைட் என்று கேட்கிற வாப்பா இஷா தொழுந்துட்டா தூங்கிச்சுன்னு கேட்க மறந்துட்டாங்க. எந்த அளவுக்கு என்றால் சுப்ஹானல்லாஹ், மிக வேதனையான விஷயம். அவங்க கிளாஸ் எல்லாம் போய்த்துட்டு டயர்ட்ல தூங்குறாங்க. திரும்ப காலையில 6 மணிக்கு எழும்பி ஸ்கூலுக்கு போகணும் என்பதற்காக பெற்றோர்கள் வேணுமென்றே சுபஹ் தொழுகைக்கு பிள்ளைய எழுப்பாம, பாவம் இப்ப எழுப்பினா டயர்ட், ராவு நிறைய படிச்சுட்டு படுக்கிறாங்க, ஸ்கூலுக்கு இப்ப எழுந்து ரெடியாகி போகணும், பாவம் என்று உம்மாவும் வாப்பாவும் விரும்பி பிள்ளைய தொழாம தூங்க வைக்கிறாங்க. 6 வயசு பிள்ளை இல்ல, 8 வயசு பிள்ளை இல்ல, ஓலவல் பிள்ளை, 14 வயசு பிள்ளை. சுப்ஹானல்லாஹ், இந்த இரவுகள்ல நாங்க எவ்வளவு நிக்கிறோம், எவ்வளவு அழுகிறோம், தொழுகிறோம், மன்னிப்பு கேட்கிறோம். தக்குவா என்ற உண்டு எங்களுக்குள்ள. அதுக்காகத்தான் இந்த ரமலான். உண்மையான தக்குவா நமக்குள்ள உருவாகி சென்றா, இந்த உலக வாழ்க்கையின் உண்மையான நோக்கம் என்பதை நாம புரிந்து கொண்டால், கலிமாவுக்கு அடுத்ததாக தொழுகைதான் இருக்கிறது. மறுமையிலே ரப்புல் ஆலமீன் அந்த மஹ்ஷர் மைதானத்துல நம்ம அனைவரையும் வைத்து ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு விசாரிக்க போகிறான். இந்த விசாரணையில் அமல் இபாதத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு அடியானிடம் முதலாவதாக கேட்கப்படக்கூடிய கேள்வி தொழுகை சம்பந்தப்பட்டது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யாருக்கு இந்த கேள்விக்கு சரியான முறையிலே பதில் கொடுக்க முடிகிறதோ, இந்த கேள்விக்கு நல்ல முறையிலே பதிலளித்து யார் சரியாக இருக்கிறாரோ அவருக்கு அடுத்து உள்ள எல்லாமே நல்லதாக அமையும் என்றார். இந்த தொழுகையுடைய விஷயத்திலே யார் பொடுப்போக்காக இருந்து தவற விட்டு இந்த கேள்விக்கு சரியாக பதில் கொடுக்க முடியாமல் தடுமாறுகிறாரோ, அதுக்கு பிறகு உள்ள எல்லாமே அவருக்கு பிரச்சனையாகத்தான் அமையும் மறுமையில. அப்ப முதல் கேள்வி மறுமையில தொழுகை என்பதை புரிந்தால், பிள்ளைகளுடைய விஷயத்திலையும் சரி, நம்முடைய விஷயத்திலையும் சரி, கணவன் மனைவிக்குள்ள கூட நாங்க ஒரு ஹதீஸ் படிச்சிருக்கிறோம். நான் அடிக்கடி என்னுடைய எல்லா உரைகளையும் சொல்லுவேன். அல்லாஹ், இது ஆச்சரியமான ஒரு ஹதீஸ். ஏன்னா பல வீடுகள்ல இது 30 வருஷம் திருமண வாழ்க்கை வாழ்ந்தவர்கள், 40 வருஷம் திருமண வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் ஒரு தடவையாக அவங்களோட லைஃப்ல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குமா தெரியாது. என்ன, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ரஹிமல்லாஹு ரஜுலன், அல்லாஹ் ஒரு ஆணுக்கு அருள் புரிகிறார். எப்படிப்பட்ட ஆண்? அவர் எழும்புறார், இரவிலே எழும்புறார், தொழுவதற்காக தொழுகிறார், மனைவியை தொலை எதிர்பார்க்கிறார்.
அவ எலும்ப மறுக்கும் போது கொஞ்சம் தண்ணீர் தெளிச்சு எழுப்பாட்டி விட்டு நீங்களும் தொழுங்க. இஸ்லாம் எல்லா இடத்திலையுமே நான் மட்டும் சொர்க்கம் போகணும், நான் மட்டும் நல்லாமல் செஞ்சு நான் மட்டும் சொர்க்கம் போகணும் இதை போதிக்கவில்லை. நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்களை சுற்றியுள்ளவர்கள் உங்களுடைய பொறுப்புல உள்ளவர்கள் அத்தனை பேரையும் கூட்டிட்டு தான் சொர்க்கம் போகணும். அதை ஒரு மூமின் விரும்பணும். அவர்கள் பாவங்கள் செய்யும் போது நரகத்துக்குரிய செயல்களை ஈடுபடும் போது அவருக்கு கவலை வரணும், வேதனை வரணும். சரி, அப்ப அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு ஆணுக்கு அப்ப இவர் தண்ணி தொளிச்ச பிறகு அவங்களும் எழும்பி தொழுகிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆணுக்கு அல்லாஹ் அருள் புரிகிறான். தொடர்ந்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ரஹிமல்லாஹு இம்ராத், ஒரு பெண்ணுக்கு ஒரு மனைவிக்கு அல்லாஹ் அருள் புரிகிறான். அவ எப்படிப்பட்டவ? அவ எழும்புற அல்லாஹ்வை தொழுறதுக்காக தொழுதுட்டு கணவனை எழுப்பாற்றா, அவர் எழும்ப மறுக்கிறார். அப்ப இவ தண்ணி கொஞ்சம் தொளிச்சு எழும்புங்க தொழுங்க. அதுக்கு பிறகு அவர் எழும்பி தொழுகிறார். இந்த பெண்ணுக்கு அல்லாஹ் அருள் புரிகிறார். இதுலயும் கூட நான் புள்ளைண்ட விஷயம் சொன்னேன் தானே, இதுலயும் கூட பல மனைவிமார்கள் பாவம் ஒரு நைட் முழுக்க கஷ்டப்பட்டு வியாபாரத்துல போயிட்டு லேட்டா தான் வந்தாரு, இன்றைக்கு சுபத்தலாம படுத்தா பிரச்சனை இல்லை. பல கணவன்மார்கள் அவ கொஞ்சம் வேலை கூட நைட் கொஞ்சம் பிள்ளைகளோட டயர்ட் ஆகிட்டா, அதனால இன்னைக்கு மட்டும் சுபவுக்கு எழுப்பாட்டாம இருப்போம். இந்த மாதிரி ஒரு சிந்தனை, ஏதோ இந்த உலகம் தான் நிரந்தரம், சரி நாமளே நமக்கு தீர்ப்பு கொடுத்து கொண்டு நாமளே அல்லாஹ் போட்ட கடமைகளுக்கு நாமளே விதிவிலக்குகள் போட்டுக்கொண்டு தீர்ப்புனால பொய்யாக்குறோம்னு அர்த்தமா இல்லையா? அப்ப அல்லாஹ் மறுமையில இதைத்தான் முதலாவது கேட்க போறான்டா, அதற்கு அஞ்சி நடுங்கி அதை சரியாக செய்ய வேண்டியதான உண்மையான மூமினுடைய கடமை. அதுல நிறைய பேர் கோட்டை விட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் நாம நமக்குள்ள இத்தனை காலம் யாரு இந்த மாதிரி வாழ்ந்தோம் என்று தெரியாது, இதுக்கு பிறகாவது நல்ல முறையில நியத்து வச்சுக்கோ, இந்த ரமலான் நமக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும். இதுக்கு பிறகாவது ஒரு ஆண் வீட்டுக்கு வந்தா பிள்ளைகள் விஷயத்திலையும் மனைவி விஷயத்திலையும் குடும்பத்தார் விஷயத்திலையும் தொழுகை பற்றிய கேள்வியை முதலாவது கேட்கக்கூடியவராக, தூங்க முன்னாடி மனைவி இடத்துல தொழுதுட்டீங்களா, இஷா தொழுதுட்டீங்களா, ஞாபகம் மூட்டக்கூடிய மனைவி கணவனிடத்துல இஷா தொழுதுட்டீங்களா, சரி, அல்லது அவர் வெளியே இருக்கும் போது வேற வேற தேவைகளுக்காக நிறைய கால் பண்ணுவோம் பேசுவோம், தொழுதுட்டீங்களான்னு ஞாபகப்படுத்துற மனைவிமார்கள் எத்தனை பேர் இருப்பாங்க? சரி அன்பு சகோதரர்களே, அந்த அடிப்படையில இது தொழுகை என்பது வாழ்க்கையிலே இதுதான் ஒருத்தருடைய வாழ்க்கையை தீர்மானிக்க போறது. அவர் சொர்க்கமா நரகமா என்பதை டிசைட் பண்ண போறது. பாவங்களை விட்டு தூரமாகணும், நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடணும், அப்பதானே சொர்க்கம். இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். அல்லாஹ் பிரிச்சு சொல்றார், பாவங்கள் என்று மட்டும் சொல்லாம அனில் ஃபஹ்ஷா ஃபாஹிஷ் என்று தனியா பிரிச்சு, வல் முன்கர் தீமை பாவம் என்று தனியா பிரிக்கிறான். என்ன காரணம்? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய அதிகமான பாவங்கள் வெட்கக்கேடானதாகவும் இருக்கிறது, அசிங்கமானதாகவும் இருக்கிறது. தொழுகை சரியாக ஒருத்தருடைய உயிரோட்டமான குஷுவோட ஒருத்தர் தொழுதார் என்றார், உண்மையான பயபக்தியோட உயிரோட்டமான தொழுகையாக அது இருந்துச்சுன்னா அவருடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக வெட்கக்கேடான அசிங்கமான செயல்கள் இருந்து அவர் பாதுகாக்கப்படுவார். இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. சரி, பாவங்கள் இருந்து அவர் பாதுகாக்கப்படுவார். ஆனால் தொழுந்து முடிச்சு சலாம் கொடுத்த உடனே எழும்பி போய்த்து டிவி முன்னுக்க திரைப்படங்களையும் திரை நாடகங்களையும் பார்க்க உட்கார்றோம் என்றால் இந்த தொழுகை மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா? அப்ப அல்லாஹ்வுடைய வசனம் பொய்யா? நஅூது பில்லாஹ் இல்ல. உண்மையான தொழுகையாக அது இருந்தால் நிச்சயம் என்ன செய்யும்? பாவத்தை விட்டும் தூரமாக்கும், தடுக்கும். அந்த அடிப்படையில முதலாவது ஒரு இஸ்லாமிய குடும்பம் என்றாலே முதலாவது அங்க தொழுகை பேணப்படணும். ஒருவர் தொழுகையுடைய விஷயத்திலே உதவி செஞ்சு கொள்ளணும், ஞாபகப்படுத்திக் கொள்ளணும். இது ஆரம்பம். அடுத்ததாக கொஞ்சம் இந்த காலத்தோட சம்பந்தப்படுத்தி அடுத்த விஷயங்களை ஒவ்வொன்றாக நாளைக்கு நாங்க பார்ப்போம். இந்த காலத்தோட சம்பந்தப்படுத்தி ஒரே ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்தலாம்னு நினைக்கிறேன். இஸ்லாமிய குடும்பங்கள்ல
ரொம்ப பொடுப்போக்காக, குறிப்பாக சமகாலத்துல ஒரு காலம் இருந்துச்சு, முஸ்லிம்கள் என்ற ஒழுக்கமானவர்கள், பண்பாடானவர்கள். குறிப்பாக முஸ்லிம்களுடைய ஒழுக்கம் அவர்களுடைய பேச்சிலையும் அவர்களுடைய ஆடையிலையும் விளங்கும். அப்படிதானே? முஸ்லிம் என்று உண்டு, அவங்களோட பேச்சு, நடத்தை, பண்பாடுகள், அஹ்லாக், அதே மாதிரி அவங்களோட ஆடை அமைப்பு, இவங்க முஸ்லிம் தான் என்று அடையாளம் கண்டு கொள்ளலாம். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல ஆடை சம்பந்தமாக, ஒழுக்கம் சம்பந்தமாக நிறைய சொல்லி இருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஒழுக்கம் சம்பந்தமாக, அது தனிய ஒவ்வொரு ஹதீஸ் புத்தகங்களையும் எடுத்தீங்கன்னா ஒழுக்கம் என்று தனி பாடம் வரும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு முறை வெக்கத்தை பத்தி, ஒழுக்கத்துல ஒன்றுதானே வெக்கத்தை பத்தி ரசூலுல்லாஹ் சொன்ன நேரத்துல இன்னல் ஹயா மினல் ஈமான் என்றார். ஈமான், இறை நம்பிக்கையின் ஒரு பகுதி என்ன? வெட்கம், வெட்க உணர்வு, ஹயா. இன்றைக்கு ஒரு வாப்பா, அவர் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தின தலைவரா இருக்கிறார், தன் குடும்பத்துக்கு பொறுப்புதாரியா இருக்கிறார். அந்த வாப்பா தன் குடும்பத்துல வெறுமனே காசு சம்பாதிச்சு கொடுத்தால் அவருடைய கடமை முடிஞ்சுன்னு நினைச்சிட்டு இருக்கிறார். அல்லாஹ் வெறுமனே நீங்க சம்பாதிச்சு கொடுத்தீங்களான்னு மட்டும் கேட்க போறதில்லை. ஆரம்பமா சொன்ன மாதிரி புள்ளை துளாவிட்டால் மறுமையிலே அதுக்கும் உம்மா வாப்பா இடத்துல கேள்வி கணக்கு இருக்குது. இப்ப தன்னுடைய மனைவி, தன்னுடைய மகன், தன்னுடைய மகள், அவர்களுடைய ஒழுக்கம் விஷயத்துல, குறிப்பா ஆடையுடைய விஷயத்துல, இது இந்த காலத்தோட சம்பந்தப்பட்டது என்றதால நான் சொல்றேன். சரி, எவ்வளவுதான் கரிசரி எடுக்கிறார்கள், எவ்வளவுதான் அக்கறையாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மிக முக்கியமான ஒரு செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. இமாம் முஸ்லிம் அவர்கள் 4316 செய்தியாக பதிவிடுறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சின்ஃபானி மின் அஹ்லின் நார், ரெண்டு கூட்டம் நரகத்துக்குரியவர்கள். சொல்லிட்டு சொன்னாங்க, லம் அரஹுமா, நான் அவர்களை பார்த்தது இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ் காலத்துல அவங்க இருக்கல, அப்படிப்பட்டவர்கள் இருக்கவில்லை, பிறகுதான் வருவார்கள் நரகத்துக்குரியவர்கள். ரசூலுல்லாஹ் ஏற்கனவே சொல்லிட்டாங்க இப்படி வருவாங்க. முதலாவது ஒரு கூட்டத்தை பற்றி சொல்லிட்டு அடுத்ததாக சொன்னாங்க, பெண்கள், வனிசாஉஹும், பெண்கள் ஒரு கூட்டம். இவர்கள் ஆடை அணிந்திருப்பார்கள், ஆனால் நிர்வாணமாக இருப்பார்கள். அந்நிய ஆண்களை தன் பக்கம் ஈர்த்தெடுப்பார்கள். அவர்களுடைய தலைகள் ஒட்டகத்தின் திமில்களை போன்று ரொம்ப உயரமானதாக கட்டப்பட்டிருக்கும். சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இங்கதான் கவனிக்கணும். சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, லா யதுகுல்னல் ஜன்னா, இவர்கள் சொர்க்கம் நுழைய மாட்டார்கள். வலா யஜிதுன ரீஹா, சொர்க்கம் நுழைறதை விட்டு சொர்க்கத்தின் வாடையை கூட நுகர மாட்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? சொர்க்கத்தின் வாடையை நுகர மாட்டார்கள் என்ற என்ன அர்த்தம்? இப்ப இங்க ஏதோ ஒரு நல்ல வாசம் வருதுன்னு வைங்க, இந்த பகுதிக்குள்ள மட்டும்தான் அந்த வாசம் இருக்குது. இந்த பகுதிக்குள்ள வராட்டி கொஞ்சம் அங்கால தூரத்துல இருந்தா கூட அந்த வாசம் மட்டுமா அது வருமா இல்லையா? அந்த இடத்துக்குள்ள வரையலாட்டியும் வாடையை கூட நுகர மாட்டார்கள் என்றால் சொர்க்கத்துக்கு கிட்ட கூட அவர்கள் போக முடியாது. யாரு? ஆடை அணிந்தும் நிர்வாணமாக. இப்ப இந்த ஹதீஸ பல பெண்கள் பயான்ல தான் சொல்லுவாங்க. ஆண்களுக்கு இந்த ஹதீஸ் எவ்வளவு கேட்டாலும் எங்களுக்கு சம்பந்தம் இல்லை, இது பொம்பளை சமாச்சாரம். இதிலே அதிகம் கவனம் செலுத்தப்பட வேண்டியது ஆண்கள், குடும்பத்தின் தலைவர்கள். ஏன்? உங்க மனைவியை பத்தி எல்லாம் உங்கள்கிட்ட கேட்க மாட்டானா? உங்களோட பொறுப்புக்கு கீழே இருந்த பிள்ளைகளை பற்றி எல்லாம் கேட்க மாட்டானா? இந்த ஹதீஸுக்கு இமாம் சுயூத்தி அவங்க சொல்ற நேரம் விளக்கமா சொல்றாங்க, ஆடை அணிந்திருந்தும் நிர்வாணம் என்று சொல்றது எதை தெரியுமா? நாங்க நிறைய பேர் தப்பா விளங்கி வச்சிருக்கிறோம். ஏதோ அந்த அறக்குறையா அரை நிர்வாணமா இருப்பாங்களே அது என்று இல்ல, அது வேற, அது அரை நிர்வாணம். அவங்க
அறக்குறையா உடுப்பாங்க, அது வேற. இது உடுத்திருப்பாங்க, ஆனால் நிர்வாணமா இருப்பாங்க என்றால் மெல்லிய ஆடைகள், கனமில்லாத ரொம்ப மெல்லிசான உடைகளை உடுத்திருப்பாங்க. ஆடையில ஒழுக்கம் தவறுறத மூணா வகைப்படுத்தலாம். ஒன்று, ஆடை குறைவா மறைக்க வேண்டிய பகுதிகள் மறைக்கப்படாமல் நேரடியாக ஆடைகள் ரொம்ப குட்டையானதாக ரொம்ப ஷார்ட்டா இருந்தா நேரடியாக உடல் பாகங்கள் விளங்குறது ஒன்று. இரண்டாவது, மெல்லிய உடுத்துத்தான் இருப்பாங்க, அதுக்குள்ளாலையும் உடம்பு விளங்கும். சரி, மறைக்க வேண்டிய பாகங்கள் தெளிவாக தெரியும். அதே மாதிரி மெல்லிசா இல்ல, கனமாவும் தான் உடுத்திருப்பாங்க, ஆனால் அது ரொம்ப இறுக்கமானதாக இருக்கும். உடுத்திருந்தும் கூட அந்த இறுக்கம் என்ன செய்யும்? உடலுடைய பாகங்களை, அந்த அமைப்பை தெளிவாக தெரியப்படுத்தும், வெளிப்படுத்தும். அப்ப எத்தனை வாப்பாமா தன்னுடைய பிள்ளைகளுடைய விஷயத்துல சரி இதை கவனிக்கிறார்கள். குறிப்பாக சில நிறைய பேர் பெருநாளைக்கு ஆடையெல்லாம் வாங்கி முடிஞ்சிருப்பீங்க, இன்னும் வாங்கிட்டு இருக்கிறவங்க இருப்பீங்க, இதுக்கு பிறகுதான் வாங்கணும் என்றவங்க இருப்பீங்க. ரமலான் முழுக்க அமளிபாதத்துகளால் அலங்கரித்து விட்டு பெருநாளுடைய தினத்துக்கு மைதானத்துக்கு போய்த்து பார்த்தா மனைவியும் பிள்ளைகளையும் ஆடையால அளவுக்கு அதிகமாக இஸ்லாம் தடுக்கக்கூடிய வகையில, அவர் நல்ல வாப்பாண்டு எதை வச்சு அவர் நினைக்கிறார் தெரியுமா? நான் 18,000 அபாய வாங்கி கொடுத்தேன். சரி, இதை வச்சு அவர் ஏதோ பொறுப்புள்ள தந்தை, என் வைஃபுக்கு நான் துபாயில இருந்து டிரெக்ட் இம்போர்ட் பண்ணி எடுத்துட்டு வந்தேன். எங்க துபாயில பேங்காக்ல இருந்து எடுத்துட்டு வாங்க, இஸ்லாம் சொன்ன அமைப்புல எடுத்துட்டு வாங்க. ஏன் அபாயா, ஏன் இஸ்லாமிய ஆடை எதுக்கு கொடுக்கிறோம்? அந்நிய ஆடவர்களின் ஈர்ப்பை தவிர்ப்பதற்காக. இங்க போடப்படுற அபாயா தான் ஈர்ப்பே அதிகமான இடங்கள்ல, அல்ல அருள் செய்தவர்களை தவிர. அந்த அபாயால தான் எல்லா டிசைனும் ஆம்பளைல திருப்பி பார்க்க வைக்கிற அளவுக்கு. இதுலயும் குறிப்பா தாய்மார்கள் பல பேர் இருப்பாங்க. இப்படி அவங்க 50 வயசு 45 வயசு முழுக்க மறைச்சி, சரி நல்ல ஒழுக்கமா அழகான ஆடை, அவங்க இஸ்லாமிய அமைப்புல. இளம் வயசுல இருக்கிற யுவதிகள், திருமணம் முடிச்சில்ல, 18, 19, 20, 21 இந்த டீனேஜர்ஸ்ல இருக்கிறவங்க, யங் ஏஜ்ல இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளை எல்லாம் அவங்க இந்த வயசுல தானே அப்பா நல்லா என்ஜாய் பண்ணணும், பசங்க உடுக்கணும், இந்த வயசுல தானே எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அப்படி என்று அழகாக உடுக்கலாம், எந்த தவறும் இல்லை. இஸ்லாம் வழிகாட்டுது, இஸ்லாம் வர வைக்குது. அல்லாஹ் குர்ஆன்ல 7வது அத்தியாயம் சூரா ஆராஃப் ஆடைகளை பத்தி சொல்லும் போது 26வது வசனத்துல உங்களுக்கு மானத்தை மறைக்க கூடியதாக ஆடைகளை தந்திருக்கிறோம், அழகாகவும் உடுக்கலாம். ஆனால் வலிபாசு தக்வா, தக்குவா என்ற ஒரு ஆடை இருக்கிறது. முதலாவது அதுதான் முக்கியம். நீங்க போடுற ஆடையில எது சிறந்தது? ராலிக்க ஹைர், அல்லாஹ் சொல்றார், தக்குவா என்ற ஆடை தான் மிகவும் சிறந்தது. அப்ப தக்குவா இருந்தால், நம்மிடத்துல தக்குவா என்ற அந்த ஆடை இருந்தால், நாம் அணியக்கூடிய உள்ளத்துல தக்குவா என்ற ஆடை இருந்தால், நாம் வெளிப்புறத்துல அணியக்கூடிய ஆடைகள் ஒழுக்கமானதாக இருக்கும், பிற ஆண்களை ஈர்க்கக்கூடியதாக இருக்காது, ரொம்ப பெரிய அலங்காரமாக இருக்காது. அப்ப வாங்கக்கூடிய பெண்களா இருந்தாலும் சரி, மெல்லிய ஆடைகளாக இல்லாமல். சரி, நாங்க பார்க்கிறோம் ஹதீஸ்குரிய விளக்கங்கள்ல பெண்களுக்கான இந்த ஆடை சம்பந்தமான குர்ஆன் வசனங்கள் இறக்கப்பட்ட பின்னாடி சஹாபிய பெண்மணிகள் மெல்லிய ஆடைகள் அணியறதெல்லாம் கைவிட்டு விட்டாங்க. ரொம்ப கம்பளி மாதிரி கனத்த உடம்பை மறைக்கக்கூடிய ஆடைகள் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக அபாயா உடுத்து மறைக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேர் தலையை மறைக்கிறோம், உடம்பு மறைக்கிறோம் என்று மறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா அவங்களுக்கே தெரியுதில்லை, அந்த மறைத்த அந்த ஷோலுக்குள்ளால, அந்த பர்தாக்குள்ளால மெல்லிசு, அதுக்குள்ளால ஒரு கள்ளன் தங்கம் களவான்றா இருந்தா தெளிவா காட்டுகின்றோம். இத்தனை பவுன் நகை கழுத்துல, இத்தனை பவுன் காதுல, எல்லாம் தெளிவா விளங்குற அளவுக்கு, அந்த அளவுக்கு இன்றைக்கு மெல்லிய ஆடைகள். ஆனால் உடுக்கிறவர்களும் அதை பத்தி அலட்டிக் கொள்வதில்லை. உடுத்துத்தான் நிற்கிறோம், அதைத்தானே அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அணிந்திருப்பார்கள் ஆடை ஆனால் நிர்வாணமாக இருப்பார்கள். அப்ப வாப்பா கவனிக்கணும், கணவன் கவனிக்கணும், சகோதரன், தன்னுடைய தாத்தா தங்கச்சி இருந்தா சகோதரன் கவனிக்கணும். இது மிக முக்கியம்.
இந்த ஆடை ஒழுக்கம் ஒரு குடும்பத்திலே சரியாக பேணப்பட்டால், ஒழுக்கம் உள்ளவர்களாக அவர்கள் இருந்தால், அல்லாஹ் குர்ஆன்ல ஆடை பற்றி சொல்லிட்டு அவர்கள் கண்ணியம் உள்ளவர்கள் என்று அறியப்படுவதற்கும் நோவினை செய்யப்படாமல் இருப்பதற்கும் இந்த ஆடை சிறந்தது என்ற இஸ்லாமிய ஆடை. அப்ப இன்னைக்கு பெண் பிள்ளைகளை அவங்கள அதாவது நிறைய பேரால தொல்லப்படுத்தப்படுறாங்க, நிறைய பிரச்சனை அவங்களுக்கு வருது. இப்படி எல்லாம் பேசக்கூடிய பல பேர், முதலாவது நம்முடைய பெண் பிள்ளைகளை ஒழுக்கம் உள்ள ஆடையோடு வைத்திருக்கிறோமா? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மறுமையிலே அல்லாஹ் 3 கூட்டத்தை பார்க்க மாட்டான், அவர்களோடு பேச மாட்டான், அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான். அதுல ஒரு கூட்டம் யாரு தெரியுமா? அத்தையூஸ். நிறைய ஆண்கள் இருக்கிறீங்க தானே, பெண்களோட ஆடை விஷயம் எங்களுக்கு சம்பந்தம் இல்லை, அவங்க பார்த்துக் கொள்ளட்டும், அவங்க தேடிக்கொள்ளட்டும், அவங்க உடுத்துக்கொள்ளட்டும், அப்படி இருப்பாங்க தானே. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க அத்தையூஸ். சஹாபாக்கள் கேக்குறீங்க, யார் தயூஸ் என்றால் யார்? யார சொல்லலாம்? தன்னுடைய குடும்பத்தார், தன் மனைவி, தன் பிள்ளைகள் ஒழுக்கம் தவறி நடக்கிற நேரம் அதை கண்டு கொள்ளாமல் இருந்தவர். விளக்கமா சொல்லணும் என்றா, ஆம்பளையா இருக்கணும். மத்த விஷயத்துல எல்லாம் டக்குன்னு ரோசம் போறவர், சரி, சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் டக்குன்னு கோபப்படுறவர். தன் மனைவி இன்னொரு ஆண் முன்னாடி தலையை திறந்துட்டு நிக்கிறாண்டா, அல்லது மறைக்க வேண்டிய உடல் உறுப்புகளை மறைக்காம நிக்கிறாண்டா, அவருக்கு அது கணக்கே இல்லாவிட்டால் முதுகெலும்பு இல்லாத ஆண், ஆண்மை இல்லாத ஆண். நான் சொல்லல, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க அத்தையூஸ். இவர் உண்மையான ஆம்பளை இல்லை. அல்லாஹ் மறுமையிலே இவரை பார்க்க மாட்டான், பேச மாட்டான், தூய்மைப்படுத்த மாட்டான். அப்ப எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குதா இல்லையா? நல்ல முறையில நான் குடும்பத்தோட சொர்க்கம் நுழையணும். அப்படி என்ன, என் மனைவி ஒழுக்கமா இருக்கணும், என் பிள்ளைகள் ஒழுக்கமா இருக்கணும். அதே போல மனைவி, பெண்களுக்கு மட்டும்தான் ஆடை ஒழுக்கம் முறைகள் இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறா? ஆண்களும் அதே மாதிரி அழகான முறையில அவுரத்துகளை மறைச்சி, சொல்லாமலும் முடியாது, சொல்லவும் வெட்கம்தான், சொல்லித்தான் ஆகணும். தொழுகைக்காக வரக்கூடிய எத்தனையோ ஆண்கள் இங்க பரவல்ல, அல்லாஹ்வுடைய அருளால பெண்கள் மேல ஆண்கள் கீழே பல மஸ்ஜிதுகள்ல, குறிப்பா ரமலான் மாசங்கள்ல பெண்கள் கியாமுல் லைலுக்கு வருவாங்க. சில மஸ்ஜிதுகள்ல மறைப்பு, சில மஸ்ஜிதுகள்ல மறைச்சு இல்ல, முன்னாடி ஆண்கள் எல்லாம் தொழுவாங்க, பின்னால பெண்கள் சுஜூதுக்கு ஆம்பளை போனாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். மறைக்க வேண்டிய பகுதிகள் எல்லாம் தெரியுது, பின்னால பெண்கள் தொழுதுட்டு இருக்கிறாங்க. கவனஈனத்துல இருக்கிறோம். சரி, அதே மாதிரி கரண்டைக்கு கீழால நிறைய பேர் நல்லா இழுத்துட்டு போறாங்க. ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க, கரண்டைக்கு கீழால் ஆடை அணியக்கூடாது. எத்தனை மனைவிமார்கள் தன்னுடைய கணவன் மற்ற விஷயங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறார் என்று பார்க்கிறவர்கள், அவர் கரண்டைக்கு கீழால உடுத்துட்டு போனா எத்தனை மனைவிக்கு கவலை வருது? எத்தனை பேர் கொஞ்சம் ஏன் இப்படி மார்க்கத்துக்கு முரணாக உடுக்கிறீங்க என்று சொல்லி இருக்கிறோம். பெண்கள், மனைவிமார்கள், தாய்மார்கள், பிள்ளைகள் உடுக்கிற நேரம், மகன்மார்கள் அணிஞ்சிட்டு போற நேரம், எல்லா பாதையில இருக்கிற எல்லா ஊத்தைகளையும் கழிவுகளையும் அப்படி இழுத்துட்டு வந்து பள்ளியில வந்து தொழுகிறாங்க. அதே கல்சனோட எப்படி இருக்கும்? சஃப்ல நிக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே, இன்றைக்கு ஒரு ஆரம்பமா ஒரு சில முக்கியமான விஷயங்களை மட்டும் சொன்ன. ஒரு இஸ்லாமிய குடும்பத்துல அடிப்படையா, ஏன்னா இந்த தொழுகை இல்லாட்டி அந்த குடும்பம் செதஞ்சிடும். முசீபத்து தான் அங்க, பிரச்சனை தான் அங்க, என்றைக்குமே சிக்கல்கள் தான். தொழுகை இல்லாம அது டென்ஷன் ஆகிட்டு, பிரச்சனை ஆகிட்டு, அதுக்கு பிறகு சும்மா வீணாக கவுன்சிலிங் தேடி போறதுல எந்த அர்த்தமும் இல்லை. பிரச்சனைகள் வரும்போது, சிக்கல்கள் வரும்போது முதலாவது சிந்திச்சு பாருங்க, ஏண்ட வீட்டுல தொழுகை சரியாக இருக்குதா, ஒழுக்கம் சரியாக இருக்குதா? நிறைய பிரச்சனைகளுக்கு அங்க தீர்வு இருக்குது. குறிப்பா இந்த ஆடை ஒழுக்கம் சரியாக இருந்தால் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு அங்க இருக்குது. அதனால ஆண்கள் அவர்களுடைய ஆடையும் பேணணும், தன்னுடைய மனைவி பிள்ளைகளுடைய ஆடையும் சரியாக பார்த்து, அவர்கள் அங்க தவறு செய்யும் போது அவருக்கு ரோஷம் வரணும். ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு படிச்சவங்களுக்கு தெரியும், அல்லாஹ்வுடைய தூதருக்கு மார்க்கத்துக்கு முரணான ஏதாவது, ரசூலுல்லாஹ் விரும்பாத ஏதாவது நடந்தா
தெளிவா தெளிவா அவங்களோட முகத்துல அப்படி மாற்றம் விளங்கும். ரசூலோட முகம் அப்படி மாறிடும், விளங்கும். ரசூலுக்கு பிடிக்காத ஏதோ நடக்குது, அதனாலதான் அவங்களோட முகம் மாறி இருக்கிறது. எத்தனை ஆண்களுக்கு சாப்பிடுற நேரம் கொஞ்சம் உப்பு குறைஞ்சிருந்தா, டீல கொஞ்சம் சீனி இல்லாட்டி உடனே ரோசம் வர்றவங்களுக்கு, கோபம் வர்றவங்களுக்கு, தன் பிள்ளையோ தன் மனைவியோ ஒழுக்கம் தவறும் போது எத்தனை பேர் கண்டு கொள்ளாமலே இருக்கிறார்கள், ரோசமே வருதில்லை. இவங்களைத்தான் அத்தையூஸ் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப நாம் நம்முடைய குடும்பத்தை என்றைக்கும் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய குடும்பமாகவே தயார் செஞ்சுட்டு வரணும். குடும்பத்தோட சொர்க்கம் போகணும், என் குடும்பத்தை எல்லாம் நரகத்தில் இருந்து பாதுகாக்கணும் என்று பிரார்த்தனை செய்துட்டே வரணும். சரிதானே? கணவன் மனைவி சந்தோஷமாக இருந்தா பிள்ளைகள் சந்தோஷமா இருப்பாங்க. கிட்டத்துல ஒரு பயானுக்கு வைத்திருக்கிறேன். குடும்பமாக நாங்கள்லாம் சொர்க்கம் நுழையணும் என்று நான் அடிக்கடி சொல்ற விஷயம். குடும்பமா சொர்க்கம் நுழையணும் என்று எல்லா தொழுகையிலையும் பிரார்த்தனை செய்யுங்க. சரி, அதுக்கு பிறகு பயான் முடிய ஒரு சகோதரர் அந்த ஏற்பாட்டு செய்தவர் வந்து சொன்னார், ஒரு நல்ல ஜோக்குன்னு சொல்லவான்னு கேட்டார். நீங்க சொன்னதை பத்தி தான் நான் கேட்டேன், என்ன? கிட்டத்துல எங்களோட குடும்பத்துல ஒரு ரிலேஷன், ஒரு ஃபேமிலியில ஒருத்தர், ஒரு பெண், அவங்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கன்னு எனக்கு சும்மா பேசிட்டு போகும்போது எல்லாரும் சொல்ற விளக்கம் தானே, துவா செஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு போகும் தானே, அவங்க துவா செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அவங்களைய அவங்களோட கணவனோட பிள்ளைகளோட சொர்க்கத்துக்கு அனுப்பணும் என்று நான் கட்டாயம் பிரார்த்திக்கிறேன். அப்ப அவங்க திரும்ப சொன்னாங்களா, பிள்ளைகளோட போகணும்னு துவா கேளுங்க, கணவனோட போகணும்னு மட்டும் துவா கேட்காதீங்க. சரி, திரும்ப கேட்டாரா, என்னடா ஏன் இப்படி சொல்றாங்க? முழு குடும்பமா தானே சொர்க்கம் போகணும், நீங்க அதையும் சேர்த்து கேட்டீங்கன்னா அது எனக்கு துவா இல்ல பதுவாண்டா. பிறகு கேட்டா, நானே எங்கடா இவர் மௌத்தாவார் அல்லது எப்படா இவரை விட்டு பிரிகிறது இந்த உலகத்துலன்னு பாத்துட்டு இருக்கிறேன். சரி, அதாவது மௌத்தாவர் வரைக்கும் இவரோட வாழ்ந்து முடிச்சுட்டு மறுமையிலையாவது எனக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிடைக்குமான்னு சிந்திச்சுட்டு இருக்கிறேன். மறுமையிலையும் திரும்ப தேவையா இவரு அப்படின்னு. இது கொஞ்சம் நகைச்சுவையா இருந்தாலும் கேட்கறதுக்கு அந்த குடும்பத்துல எவ்வளவு சிக்கல்கள், சரி, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்துணர்வு பிரச்சனைகள் இருந்தால், நிம்மதி இல்லாமல் இருந்தா இப்படி ஒரு வார்த்தை வரும். பிள்ளைகளோட, கணவனோட, மனைவியோட, பெற்றோர்களோட முழு குடும்பமாக சொர்க்கத்திலே நுழையக்கூடிய பாக்கியம் நமக்கு அல்லாஹ் தரணும். அப்படி என்றால் கணவனும் மார்க்கத்துல நல்லா படிச்சு தெளிவா இருக்கணும், மனைவியும் மார்க்க சட்ட திட்டங்களை படிச்சு நல்லா இருக்கணும், பிள்ளைகளும் மார்க்கத்தை படித்து தெரிந்து நல்ல மார்க்கம் உள்ள சாலிகான பிள்ளைகளாக வளர்த்தெடுக்கணும். அப்பதான் குடும்பமாக சொர்க்கம் போகக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். அந்த அடிப்படையில இன்ஷா அல்லாஹ் இதற்கு அடுத்த பகுதி நாளைக்கு நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். இன்னைக்கு சொன்ன 1-2 விஷயங்களை கொஞ்சம் மனதுல நல்ல முறையில எடுத்து அதை பத்தி சிந்திச்சு நாம் நம்முடைய வாழ்க்கையில இந்த விடயங்கள்ல உண்மையானவர்களாக சரியானவர்களாக நடந்து கொள்கிறோமா, அல்லது மாற்ற வேண்டிய இடங்கள் என்னென்ன இருக்கிறது என்பதை அடையாளம் கண்டு மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாகவும், இந்த ரமலான் வெறுமனே இந்த ரமலான்ல மட்டும் தொழுதோம், பயான்களை கேட்டோம், பெருநாளன்ல இருந்து திரும்ப பழையபடி மாறினோம் என்று இல்லாமல் உண்மையான தக்குவாவை நமக்கு இறைவன் தரணும். உண்மையான மாற்றங்களை இந்த ரமலான்ல இருந்து மாற்றங்கள் உருவாகணும். அதைத்தான் இஸ்லாம் எதிர்பார்க்குது. அந்த அடிப்படையிலே நம்முடைய குடும்பங்களை மார்க்கப்பட்டுள்ள குடும்பங்களாக உருவாக்கி முழு குடும்பத்துடனும் சொர்க்கம் நுழையக்கூடிய பாக்கியத்தை வல்லவன் ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தோர் புரிய வேண்டும். இன்னஹாதிஹி தத்கிரா ஃபமன் ஷாஅ அத்தஹத இலா ரப்பிஹி சபீலா வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.